ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரொம்ப அட்டகாசமான ஒரு ஹரியாலி சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து சிக்கன் எடுக்கும் போதெல்லாம் இந்த ரெசிபியை தான் ட்ரை பண்ண சொல்லி வீட்டில் இருக்கவங்களே கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சிக்கன் கிரேவி அளவுக்கு இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டையை இதில் சேர்த்துருங்க. பட்டையினுடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பட்டை சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்லை, பட்டை மட்டுமே போதும். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதனால் நல்லா வதங்க விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதே சமயம் நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்து வரும். அதுக்காக வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எல்லோ கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த டைமில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இந்த டைமில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டாலே போதும். அந்த தண்ணியெல்லாம் தானாக வெளிவர ஆரம்பிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துருக்க சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். ஸோ தயிர் கட்டாயம் சேர்த்துக்கிறணும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பச்சை கலர் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சோம்ல கொத்தமல்லி புதினா, அந்த பேஸ்ட்டை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுமே உங்களுக்கு நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்கும். வீடே கமகமான மணக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் கறி சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி
இங்கே வந்து சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சாதம் இது கூடலாம் நல்ல அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.